ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு 13 கிலோகிராம் வெயிட் வந்து குறைஞ்சதுங்க. எப்படி குறைச்சிங்க? அதாவது முதல்ல இருந்ததுக்கு லாஸ்ட் இயர் இருந்ததுக்கு இந்த வருஷம் வந்து நல்லா ஃபிட்டா மெலிஞ்சின்னு இல்லை, நல்லா ஷேப் டோனா இருக்கு உடம்பு. என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வருது. உங்களுக்கு நான் என்ன செஞ்சேன், அது எப்படி ப்ராப்பராக வந்தது, பாடி மார்க்ஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, பிஎம்ஐன்னு சொல்லிட்டு, அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். நான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல், KRUPAVIBES. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் என்னன்னா, உடற்பயிற்சி வந்து ஒரு முழு நேரமாக நமக்கு வந்து அது சரியாக இருக்கணும் அப்படின்ட்டு எந்த நாளும் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நீங்கள் ஏப்ரல் 2025லேருந்து நீங்கள் இப்போ இருக்கிற பீரியட் ஜான்வரி ஒரு 10 மாதம் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸசைஸ் மிஸ் பண்ண நாளுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாளோ இருக்கும். அதுவுமே இயற்கை மழையினாலேயோ வேறு ஏதாவது ரீசன்னாலேயோ. இதுதான் மெயின் ரீசன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எக்ஸசைஸுங்கிறது உங்கள் பார்ட். அதாவது எப்படி நம்ம சாப்பிட்றது, மூச்சு விடுறது இருக்கோ, அதே மாதிரி உடற்பயிற்சி ஒரு அங்கமாக இருக்கணுங்க. அதை வந்து நீங்கள் டைவர்ட் பண்ணிக்கணும். செகண்ட் பாயிண்ட் எப்படின்னா, 3 நாளைக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா 35 வயசு தாண்டின எல்லாருக்குமே தசைகள் வந்து வலிமை இழக்க ஆரம்பிக்கும். ஒரு எலும்புக்கும் சுத்தியும் தசைகள் உண்டு. நீங்கள் எழுந்து நிற்கிறதுக்கு தசை வேணும். எழுந்து நின்னப்புறம் தான் எலும்புகள் வேலை செய்யும். அதனால இந்த தசைகளை வலுப்படுத்துறதுக்கு என்ன உடற்பயிற்சி வேணுமோ அதை நீங்கள் செஞ்சே ஆகணும். நீங்கள் என்ன மாதிரியான வாக்கிங் போகிறேன்னா, வாக்கிங் ஒரு எக்ஸசைஸ்னே யாருமே கருதுறது இல்லை. அது மசில்ஸை வலுப்படுத்துறது கிடையாது. அது ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிட்டி, அவ்வளோதான். அதனால் உடற்பயிற்சி நீங்கள் வலுவாக செஞ்சாகணும். 3வது, உணவு பழக்கங்கள். நிறைய காய்கறிகளை சேர்த்துக்கிட்டேன், புரோட்டீன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன், கார்போஹைட்ரேட்டையும் எடுத்துக்கிட்டேன். ஆனால் 2 மணிக்கு முன்னாடி அதை முடிச்சுட்டு ராத்திரியில் லைட்டாக சாப்பிட்றது, இது முக்கியமான பாயிண்ட் செஞ்சது. 4வது ரொம்ப முக்கியமான, எல்லாத்தையும் விட ரொம்ப அவசியம் எதுன்னா, நேரத்தில் படுத்து அப்புறமா காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் தூக்கம்லேருந்து 8 மணி நேரம் தூக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது. எந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டாலுமே அது லஞ்சோடு முடிச்சுக்கிறது. டின்னர் பார்ட்டிங்கிறது டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு, படுக்கிற நேரம் 9 மணிக்கு போனோம்னா கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு 9:30க்கு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டு காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கிறது. இந்த பழக்கங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறமா வாழ்க்கை அவ்வளவு சர்க்காடியன் ரிதம் வாங்க இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடல் மாறின உடனே அலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, தானாக இதெல்லாம் நடக்குது. நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். இப்போ இருக்கிற பழக்கத்தெல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டு உங்கள் உடலுக்காக நீங்கள் விட்டீங்கன்னா, டயத்தை கொடுத்தீங்கன்னா, உணவை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியுங்க. முயற்சி செஞ்சு தான் பாருங்களேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை.